வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிரத் சி சௌத்ரி எழுதின த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இண்டியன் இந்த புக்கோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நிரத் சி சௌத்ரி ஒரு இண்டோ ஆங்கிலியன் ரைட்டர், அதாவது இந்தியாவில் இருந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். இவர் பிறந்தது 1897 23 நவம்பரில், இறந்தது 1999 ஆகஸ்ட் 1. இவர் ஒரு ஆங்கிலோஃபில்னால் என்னென்னா, அவருக்கு பிரிட்டிஷர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப சிவிலைஸ்டு, கல்ச்சர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவார். அதே சமயத்தில் இந்தியன் ஸ்கையில் நிறைய குறைகளை கண்டுபிடிச்சார். அந்த குறைகளோட காரணமாக தான் அவங்களுக்கு உலக அளவில் யாருமே மரியாதையான இடத்துல வைக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கிட்ட இருக்குது. இவரோட முக்கியமான படைப்புன்னு பார்த்திங்கன்னா த ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இண்டியன். இது பப்ளிஷ் ஆனது 1951. இதோட சீக்குவலாக அவர் 1987 தை ஹேண்ட் கிரேட் அனார்க் இந்தியா 1921 1952 புக்கை எழுதினார். இந்த த ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இண்டியனை 4 பார்ட்ஸாக ஒரு பார்ட்லேயும் 4 சாப்டர் வச்சு எழுதியிருக்காரு. முதல் பார்ட்டில் அவர் 3 இடங்களை பற்றி எழுதுகிறாரு. ஒன்று, அவர் பிறந்த இடமான கிஷோர்கஞ்சை பற்றி. அடுத்தது அவருடைய பாரம்பரிய, அதாவது அவரோட மூதாதையர்களாக வாழ்ந்த கிராமமான பனா கிராம. மூணாவது அவங்க அம்மாவுடைய கிராமமான கலிக்குச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியர்களுக்கு எது நல்லதோ அதெல்லாம் வேகமாகவும் அழகாகவும் செஞ்சாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை அவர் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்காக அவர் எழுதுகிற மாதிரி தெரியல. அவர் படித்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக, அதுவும் படித்தவங்க அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக தான் அவர் எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவருடைய அறிவுத்திறனும் அவருடைய படிப்புக்கான காரணங்களும் அவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருக்குது. அவர் என்ன நினச்சாருன்னா, பிரிட்டிஷர்ஸ் இல்லைன்னா இந்தியா இந்த வளர்ச்சியை அடைஞ்சே இருக்காது அப்படின்றதான் அவருடைய எண்ணம். அவருடைய தகப்பர் ஒரு ரொம்ப பேர் பெற்ற ஒரு கிரிமினல் லாயர். அது மாத்திரம் இல்லாமல் அந்த கிஷோர்கஞ்சுன்ற இடத்துல அவர் வைஸ் சேர்மேனாக முனிசிபலில் இருந்தார். நல்ல பண வசதி இருக்கிற ஒரு குடும்பம். அதனால அவங்க அப்பா நிறைய புஸ்தகங்களை வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறதுனால நீரஜ் சௌத்ரி நல்ல ஒரு படித்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வளர்ந்தார். அவங்க தாயும் தந்தையும் பெற்றோர்கள் இந்த பிரம்ம சமாஜோட ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராஜா ராம்மோகன் ராயோட ஃபாலோவர்ஸாகவும் இருந்தாங்க. நீரஜ் சான்ஸ்கிரிட்டும் படிக்கல. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழி பெருக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அதையும் அவர் படிக்கல. அவர் என்ன படித்தார்னா, குயின் விக்டோரியாவை பற்றி, பிரின்ஸ் ஆல்பர்ட், நெப்போலியன், ஷேக்ஸ்பியர், ரஃபேல், மில்டன், புர்க், வாரன் ஹேஸ்டிங்ஸ், வெலிங்டன், கிங் எட்வர்ட் VII இவங்களை பற்றி இதெல்லாம் படித்தார். அதே சமயத்தில் இந்திய எழுத்தாளர்கள்னு பார்த்திங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோ விவேகானந்தாவுடைய எழுத்துக்களும் பெங்காலியில் எழுதியிருப்பாங்களே, பெங்கால் இலக்கியத்தில் அந்த இதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு. பெங்கால் ரினேசான்ஸை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அவருடைய ஆரம்ப காலத்தில் அதை பார்த்துருக்காரு. அதோட 4 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு. முதல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேய், பூதம், ஆவி, இந்த மாதிரி மேஜிக்கு இதெல்லாம் இருக்கிறது முதல் நம்பிக்கை. ரெண்டாவது பாலித்திசம், அதாவது ஆந்த்ரோபார்மோர்ஃபிக், அப்புறம் பேன்திசிட்டிக், இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது பாலித்திசம். மூணாவது பிரம்மோ மோனோதீசம். நாலாவது சூடோ சயின்டிஃபிக், சூடோன்னா ஃபால்ஸ், பொய்யான. இதை அவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்ம சமாஜே கிறிஸ்டியானிட்டியில் பியூரிட்டன்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. அதனால தான் அது அந்த 4 கெட்ட பழக்கங்கள் அறவே கூடாதுன்னு சொல்லுது. அதாவது சென்சுவாலிட்டி, அப்புறம் ட்ரங்கன்னஸ், அதை குடிக்கிறது, டிஸ்ஆனஸ்டி, மற்றவங்களை ஏமாத்துறது, ஃபால்ஸ்வுட், பொய்யா இருக்கிறது, இதெல்லாம் இவங்க பியூரிட்டன்ஸை பார்த்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைசஸ்னால் கெட்ட இல்லை நெகட்டிவ், இதெல்லாம் ஏன் எல்லா மக்களும் போய் சேரலைன்னா, அது சேர அளவுக்கு ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் பிரம்ம சமாஜோட ஃபாலோவர் கிடையாது. ஏன்னா அவர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வேல்யூஸை தான் ரொம்ப பெருசாக அவர் பார்த்தாரு. இதை தான் அவர் இந்த இந்தியன் ரினேசான்ஸில் நுழைஞ்சதாக சொல்கிறாரு. அதே மாதிரி பெங்காலில் ஆரம்ப காலத்தில் இருந்த ரிஃபார்மர்ஸ், அதாவது ராம்மோகன் ராயிலேருந்து ரவீந்திரநாத் தாகூர் வரைக்கும் இவங்க தான் இந்தியன் கல்ச்சுரல் ரினேசான்ஸை
19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் முன்னோக்கி எடுத்துன்னு போனாங்க அப்படின்றது இங்கே பதிவு செய்கிறாரு. ஆனால் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் ரெனேசான்ஸே வந்து அமுக்கப்பட்டது. இதுக்கு முக்கியமான வில்லன்ஸ் யாருன்னா அவர் நெஹ்ருவையும் காந்தியும் சொல்கிறாரு. ஏன்னா 2 பேருமே இங்கிலாந்தில் போய் படிச்சுட்டு வந்தவங்க தான் அவங்களுடைய இளமை காலத்தில். ஆனால் அதை வச்சு இந்தியாவுக்கு அவங்க வந்து ஒரு பெருமையான வழியில் அழைச்சின்னு போகல அப்படின்றாரு. சின்ன வயசில் அவர் வந்து தோரு தத்து, மைக்கேல் மதுசூதன் தத்து, அது அவங்களெல்லாம் வந்து அவங்களோட படைப்புகளை படிச்சிருக்காரு. மைக்கேல் மதுசூதன் தத் வந்து ஒரு பணக்கார பெங்காலி, பின்னாடி அவர் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டார். அவரை வந்து இவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவரை வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், ஒரு சிறந்த அறிஞர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த புஸ்தகத்தில் இந்தியாவில் பார்க்கக்கூடிய வறுமையை பற்றி சொல்கிறாரு. அதுலேயும் வந்து இந்த கிஷோர்கஞ்ச் இடத்துல வந்து பிரிட்டிஷ் ராஜ் நடந்திருந்த போது அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு. அதாவது அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களாம் எந்த ஆற்று தண்ணியில் குளிப்பாங்களோ அதே ஆற்று தண்ணி தான் குடிக்கிறதுக்கும் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க குளிக்கும் போது பக்கத்துலேயே மாடு அப்புறம் யானையெல்லாம் அந்த தண்ணியில் தான் குளிப்பாட்டுவாங்க. அந்த தண்ணியை தான் அவங்களும் குடிக்கிறாங்க. அதுவும் அவங்க வாழ்கிற இடம் கூட பார்த்திங்கன்னா எறும்பு, இந்த மாத்ஸு, அப்புறம் சென்டிபீடு அதெல்லாம் கூட அவங்க கூடவே தான் அந்த வீட்டில் இருக்கும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஈக்கள் நிறையா இருக்கும். வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா கொசுக்கள் நிறையா இருக்கும். அவங்க வாழ்க்கையே இப்படி தான் போய்கிட்டே இருந்தது. இதுக்கு அவங்க எந்த தடுப்பு முறையும் அவங்க வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கெலாம் ஏதாவது பூச்சி கட்டிடுச்சுன்னா அவங்க கொடுக்குற ஒரே மருந்து என்னென்னா கடுகு எண்ணெயில் வந்து இந்த சுண்ணாம்பை கலந்து தடவி விட்ருவாங்க. இதுக்கு அந்த வியாதியே பரவாயில்ல, அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த மருந்து, அதாவது தடவுற அந்த களிம்பு அப்படின்றாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் வாழ்கிறதால தான் அவங்களுக்கு அடிக்கடி காலராவால் பாதிக்கப்பட்டாங்க. 2வது வந்து பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். அதனாலேயே வந்து இந்தியாவில் வந்து வேறு பல ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதாவது உணவு பற்றாக்குறை, அப்புறம் வந்து மருத்துவமனை வசதிகள் வந்து எல்லாருக்குமே பத்தாது, வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி சானிடேஷன், அதாவது சுகாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதுலேயும் வந்து நிறைய மக்கள் வாழக்கூடிய இடங்கள், அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்கட்டாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை தான் இருந்தது. ஏன்னா அதில் வந்து கழிவு நீரெல்லாம் வந்து சரியானபடி வந்து சீர்திருத்தமாக இல்லை. நிறைய மக்கள் வாழ்ந்ததுனால, மழை காலமும் இருந்ததுனால, அதுவும் மழை காலத்தில் அந்த சுச்சுவேஷனே இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் பயஸை பற்றி தான். ஜெண்டர்னா ஆண் பால் பெண் பால் அதை பற்றி. ஏன்னா பெண்கள் வந்து இந்திய சமுதாயத்தில் ஒரு பொருள் மாதிரி இருந்தாங்க, ஒரு மனுஷங்க மாதிரியே இல்லை. அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் உரிமை இல்லை, அவங்க எதாவது செய்யறதுக்கும் உரிமை இல்லை, எதுவுமே அவங்க இஷ்டப்படி அவங்க வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட மோசம் என்னென்னா குடும்ப கௌரவத்துக்காக அவங்களாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டாங்க. அவருடைய சொந்த ஆண்டே வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க விதவை ஆகிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பெரிய பணக்கார நிலவந்தர் வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரும்போது அவர் வந்து இவங்க அந்தஸ்துக்கு கீழாக இருந்ததாக கருதுனதுனால இவரோட தாத்தா என்ன சொல்லிட்டாராம், நான் வந்து என் பொண்ணை வந்து வெட்டி பிரம்மபுத்திரா நதியில் கூட அந்த மீனுக்கு சாப்பாடாக போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதாவது அவ்வளோ நிலைமையில தான், அந்த மாதிரி நிலைமையில தான் பெண்கள் இருந்தாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. இந்த புஸ்தகத்தில் வந்து அவர் காஸ்ட் சிஸ்டம் பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், சரத்சந்திர போஸ், நெஹ்ரு மற்றவங்கள பற்றிலாம் சொல்லும் போது டாக்டர் பிஆர் அம்பேத்கரை பற்றி அவர் இங்கே சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த கிளாஸ் கான்ஷியஸ்னஸ், அந்த சமுதாயத்தில் அவங்க இருக்கிற அந்தஸ்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காரு. அவர் குடும்பத்தை சேர்ந்த நபர்களே வந்து அவங்களுடைய அந்தஸ்துக்கு கீழே இருக்கிறவங்களோட அவங்க சமமாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத இங்கே எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷியஸ் பற்றிலாம், அதாவது இந்த மூட நம்பிக்கையை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இதுக்கு காரணமாகவே வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப கீழாக தான் நினச்சாங்க அப்படின்றாரு. ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிராமின் கான்ட்ராக்டருடைய மாடு அது வந்து தவறுதலாக வந்து நசுக்கி கொல்லப்பட ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுச்சு. ஒரு கான்ட்ராக்டர் வந்து அதோடைய சாவு காரணமாயிட்டார். உடனே எல்லா பிராமின்ஸும் சேர்ந்து
அந்த கான்ட்ராக்டரை அந்த மிருகத்தை நடத்துகிறதோட ரொம்ப கேவலமாக தண்டிச்சாங்க அப்படின்றாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிட்டிஷர்ஸை வந்து இந்தியன்ஸ் மேலே அவ்வளோ கேவலமாக வந்து அவங்களே நடத்துனாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாரு. அப்புறம் ஹிந்து முஸ்லீம் ரயாட்ஸை பற்றி சொல்லும் போது இந்த பிரிவு வந்தது இல்லையா, இந்தியன் பாகிஸ்தான் பிரிவு 1947 அது கிட்டத்தட்ட ஒரு இரத்த கலரியான ஒரு பிரிவுன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷர்ஸஸ் மட்டுமே அது வந்து அவங்க வந்து இந்த கலவரத்துக்கு காரணம் இல்லை, ஆனால் நம்ம நாட்டை ஆண்டவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இதனால் சில பலன் கிடச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச விதை தான். அதாவது முஸ்லீம்ஸ் வந்து வெளியிலேருந்து வந்து இங்கேருந்து ஹிந்து ராஜாக்களெல்லாம் அழிச்சிட்டு அவங்க நம்மளை ரொம்ப ஆண்டுகளாக அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஏற்கனவே ஒரு பகை ரொம்ப ரொம்ப வருஷமாகவே இருந்தது, ஆரம்ப காலத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பேன் இஸ்லாமிக் இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சர் அப்படின்றாரு. அதனாலே பார்த்திங்கன்னா துர்க்கோ இட்டாலியன் வார் மோதும் இந்த 2 பால்கன் வார் மோரையும் நிறைய இந்தியன்ஸ் வந்து ப்ரோ டர்க்கியாக இருக்கும் போது சௌத்ரி மாத்திரம் ஆன்டி டர்க்கியாக இருந்தார். அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரியும் அவர் 3 சைக்கிளாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதப்படாத காலம், அதனால் 3rd BCலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரலாற்று ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, அதனால் அங்கேருந்து ஆரம்பிக்குது. 2வது சைக்கிள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பிருத்விராஜ் சௌஹான் அவர் வந்து முகமது கோரியால் தோக்கடிக்கப்படுறாரு 1192 ADயில். அங்கேருந்து ஆரம்பித்து 2வது சைக்கிள் வந்து 1757 முடியுது, அதாவது இயர் ஆஃப் பிளாசேயில் முடியுது. அப்புறம் 3வது சைக்கிள் வந்து 18th செஞ்சுரியோடைய 18ஆம் நூற்றாண்டோட நடுவில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போயின்ட்டுருக்கு அப்படின்றாரு. இப்போ இந்தியன் முஸ்லீம்ஸை பற்றி சொல்லும் போது முஸ்லீம்லேருந்து முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்துஸை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலையே அவங்களுக்கு வரவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஹிந்துஸை எடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய அரசாங்கத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக, ஆர்மி கமாண்டர்ஸாக, சப்ளையர்ஸாக, அட்வைசர்ஸாக வச்சுக்கிட்டாங்க. இந்த ஹிந்துஸே அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தருவாங்களாம். என்ன ஐடியாஸ்னால், மற்ற ஹிந்துஸை எப்படி அவங்க கீழே கொண்டு வரதுன்றதுக்கு ஐடியாஸ் தருவாங்களாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸ் வந்து முஸ்லீம்ஸை ஓரளவுக்கு தான் வைப்பாங்க. அவங்க சமையல் ரூம் இருக்கெல்லாம் அழைச்சின்னு போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸும் ஹிந்துஸோடு பழக்கினாலும் அவங்க சமையல் ரூம் இருக்கும் அழைச்சின்னு போக மாட்டாங்க. அவங்க ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஹிந்துஸை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, முஸ்லீம்ஸ் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து அவங்க ரொம்ப கட்டி காத்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சரச்சந்திர சாட்டர்ஜி வந்து எழுதின ஒரு ஹிந்து பிஹேவியரை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு பெண்மணி அவங்க வந்து கீழ் ஜாதியில் இருந்த ஒருத்தரோட இணைப்பில் இருந்தாங்க. ஆனால் அவங்க பெருமையாக சொல்லுவாங்களாம், நான் அவரோட 20 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவரை என்னோடய சமையல் ரூமுக்குள்ளே அனுமதிச்சதே இல்லைன்றது அவங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம். இப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றாரு. அப்போ இந்த முகல் எம்பையர் ஏன் வந்து அழிஞ்சு போச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து அவுரங்கசீப்போடைய இன்டாலரன்ஸ், அவரால் வந்து இவங்களை வந்து ஏற்றுக்க முடியல. அதாவது மற்ற முஸ்லீம் ராஜாக்கள்லாம் வந்து ஹிந்துயிசம் கிட்ட சரி உங்கள் வழிபாடை நீங்கள் வச்சிங்க, உங்களோட மதத்தை நீங்கள் வந்து அதே வழிபாடு முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது அவுரங்கசீப் அப்படி இல்லை. ஆனால் டாலரன்ஸோ இந்த டாலரன்ஸ் இல்லையோ, ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து எப்போதுமே வந்து கலந்ததே இல்லை. அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸால் வந்து அவங்களோட போர் வீரர்களை ஈரான்லேருந்து டர்க்கிலேருந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்க முடியல. இங்கே இருந்த முஸ்லீம்ஸ் இங்கேயே தங்கி வாழ்ந்துட்டு இருந்த முஸ்லீம்ஸ் வந்து அத்தகைய திறமை வாய்ந்தவங்க இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முகல் எம்பையர் வந்து வெறும் மராத்தாஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் வந்து உயர ஆரம்பித்ததுனாலன்னு கிடையாது. உலகளவுலேயே பார்த்திங்கன்னா இஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டே வந்தது. அதே இறக்கம் தான் இந்தியாவில் நடந்தது அப்படின்றாரு. அதே மாதிரி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பற்றி சொல்லும் போது 1930 வந்து சிவில் ஒபீடியன்ஸு, அதாவது வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. அப்போ சௌத்ரி வந்து காந்தியோடைய மெத்தட்ஸில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஆனால் போக போக அந்த பிற்பாடு அவருக்கு வந்து இந்த காந்திசம் ஐடியாலஜியில் அவருக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இவர் வந்து சரத்சந்திர போஸோடைய ப்ரைவேட் செக்ரட்டரியாக தான் இருந்தார். அதாவது வந்து
அவர் அப்போ சரத்சந்திர போஸ் வந்து பெங்காலி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் லீடராக 1937லேருந்து 1942 வரைக்கும் இருந்தார். இவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸோடைய மூத்த சகோதரர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1941 இறந்துட்டார். சுபாஷ் சந்திர போஸும் இந்தியாவை விட்டுட்டு அவர் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் போய் சேர்ந்துட்டார். அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேருந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு போய் சேர்ந்துட்டார். அதாவது ஜப்பான் வந்து பெங்கால் ஈஸ்ட் ஆஃப் பெங்கால்லேருந்து கிட்டக்க இருந்ததுனாலையும் இந்த பெங்காலி ஹிந்துஸ் வந்து இந்த பெங்காலி முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால இவங்க கண்ணுக்கு படாமல் போனதுனாலையும் நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த பெங்காலி இல்லாத காந்தி, நேரு இவங்கெல்லாம் வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இவருக்கும் வந்து பெங்காலை விட்டு போகணும் அப்படின்னு தோணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியில் போய் ஃப்ரீலான்சராக வேலை செஞ்சுருக்காரு. கவர்மெண்ட் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் டெல்லியில் வந்து இவர் ப்ரொபகண்டா ரைட்டராக இருந்திருக்காரு. பிரிட்டிஷ் ராஜ் ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இவருக்கு பிரிட்டிஷர்ஸை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரிட்டிஷில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எஜுகேஷன் பற்றியும் சொல்கிறாரு. இப்போ இந்தியன்ஸ் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து எல்லாரையும் வந்து ஒரு மிஷின் மாதிரி, ஒரு மெக்கானிக்கலி ட்ரெயின்டு ஸ்காலர்ஸ், ஒரு அறிவு சார்ந்த வழியில் அடிச்சுன்னு போகாமல் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வெறும் அந்த அறிவு மட்டும் இருந்தால் போதும், சொன்னதை செய்கிற ஒரு மிஷின் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்தியன் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா மனித மூளையோட வளர்ச்சிக்கு ஒருத்தருடைய தனித்தன்மையும் வெளிப்படுற அளவுக்கு அவங்களுடைய கல்வித்தரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன் தை ஹேண்ட் கிரேட் அனார்க் இந்த சீக்வலில் பார்த்திங்கன்னா இது 1987 வந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா பிரிட்டிஷோடைய ஆட்சி இந்தியாவில் வந்து காந்தியால் முடிவுக்கு வரலை அப்படின்றாரு. பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஹிட்லர் கூட போராடி இந்த முதல் உலக போர், ரெண்டாவது உலக போர்லாம் வந்து அதில் அவங்களே ரொம்ப களைச்சி போய் அவங்களே தான் சரி நமக்கு இதுக்கு மேலே வந்து இந்த போருங்களுக்கு அப்புறம் நமக்கு இந்தியா வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் பிரிட்டிஷோடைய ராஜ்யம் வந்து இந்தியாவில் வந்து இறங்குச்சு. அதே சமயத்தில் அவங்களால வந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோசிடலைசேஷன், அதாவது வந்து பண்பாடோடு இணைஞ்சி போகிறது, இதை தான் ரோமன் எம்ப்ரஸ்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு நாட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க பண்பாட்டோடு இணைஞ்சு தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. இதை பிரிட்டிஷர்ஸால் செய்ய முடியல. ஃப்ரெஞ்ச் காலனைசர்ஸ் அதை செஞ்சாங்க, ரோமன் எம்ப்ரஸ் அதை செஞ்சாங்க. இவங்களால் நம்ம பண்பாடோடு இணைஞ்சு வாழ முடியாதனால தான் சரி நமக்கு இந்த இந்தியாவை ஆட்சி செஞ்சது போதும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த 2வது புத்தகத்தில் அவர் காந்தியை தான் கிரேட் அனார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அந்த புத்தகத்துடைய சம்மரி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.